ஒரு மாதிரி ஜாலியாக அதே சமயத்தில் 2 விஷயத்த வந்து நடத்தி கொண்டு போயாச்சு இன்றைக்கி எபிசோடில் சிறகடிக்க ஆசையில். ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த தாயத்தை எப்படியோ அண்ணாமலை கையிலேருந்து கழட்டிடுறாங்க விஜயா. ஏன்னு கேட்டால் அந்த தாயத்தை வந்து மனோஜுக்காக வாங்கினது, அவர் கையில் கட்டினா தான் வந்து குழந்தை பிறக்கும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி கதை விட்டோன்னா ஐயோ 4வது குழந்தைலாம் வேணான்னு கழட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதில் முத்துக்கு ஒரு கரெக்டான டவுட் இருக்குது. எப்படியும் வந்து மனோஜையும் ரோகிணியும் பேச விட்டுறதே இல்லை இவங்க, அதில் எப்படி குழந்தை அப்படிங்கிறத மீனாட்ட கேட்க மீனாவும் ஆமாம் இல்லைன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் வந்து அப்படியே வந்து மனோஜ்கிட்ட நீ நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும்னு இங்கே வாங்கினதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாமல் லெஃப்ட் ஹேண்ட் கையில் கட்டி விட, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்காக தாயத்துன்னு ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க கட்டி விட்றாங்க. ஸோ 2 பேரும் கட்டி விட்டாச்சு. இதில் யாரோடைய தாயத்தை பழிக்கும் இல்லை பேலன்ஸ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த கொண்டாச்சு. இதுக்கு நடுவில் முத்துவும் மீனாவும் வந்து தனித்தனியாக யாருக்கும் தெரியாமல் முருகனுடைய வீட்டுக்கும் முருகன் வித்யா அந்த வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா 25 லட்ச ரூபா காசு கேட்டிருக்காரு அந்த கதிர். அந்த விஷயத்துக்கு வந்து இதுக்கப்புறம் லோன்லாம் வேறு வாங்க போகிறேன், கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன்னு இவங்க பேசிகிட்டு இருக்கா. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிடுறாங்க. சந்திச்சோடனே நீங்களா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டதுக்கப்புறமா தான் மீனாவை துரத்திக்கிட்டே வந்து பொண்ணு கேட்க வந்து ஒரு கல்யாணமான பொண்ணை இவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க. அதே மாதிரி வந்து இவங்க 2 பேரோட லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ணதே இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான் வந்து கல்யாணமான ஜோடிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேச ஆரம்பித்த உடனே அதில் ரோகிணியோட ஃப்ரெண்டுங்கிறனால வந்து இவ கொஞ்சம் நல்ல பொண்ணாக இருப்பான்னு எனக்கு தோணலன்னு இந்த பக்கம் இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இல்லை அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு மீனா சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் எப்படியோ வந்து கடவுளுடைய அனுகிரகம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சந்தோஷமாக வந்து சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கப்புறமா பார்ட்டியெல்லாம் வைக்கலாம்லாம் பேச, பார்ட்டி வச்சா அவ்வளோதான் அது கல்யாணத்தையே யோசிக்க வச்சுருவேன் அப்படின்னு வந்து மீனா மிரட்டிகிட்டு இருக்காங்க முருகனை. ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அயன் பாக்ஸில் கை வச்சிட்டோன்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸில் ஏன் இப்படி ஓப்பன் பண்ணி வச்ச அப்படின்னு வந்து மனோஜ் ரோகிணியை திட்ட, அந்த சமயத்தில் வந்து அங்கே அதை கேட்டு சந்தோஷப்பட்டு விஜயா உள்ளார வர நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு ரூம் அவுட் வெளில போங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா நான் தான் திட்டேன்ல அப்படின்னு வந்து மனோஜ் சொன்ன உடனே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ விஜயா எதுக்கு அழறீங்க, கண்ணில் எதுவும் தூசு விழுந்துருச்சா இல்லை காரமாக எதுவும் சாப்பிட்டீங்களான்னா மாற்றி எல்லோரும் கேட்க, நம்ம யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோமோ அவங்க தான் ரொம்ப காயப்படுத்திடுறாங்கன்னு இவங்க சொன்ன உடனே டக்குன்னு முத்துக்கு புரிஞ்சிருது. முத்து ஃபேமிலியாக சுற்றி நிற்கும் போதே வந்து மனோஜ் தான் அது காரணம் அப்படிங்க. ஆமாம் என்ன வெளில போன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அவன் தான் சொன்னானா, ஆமாம் ரூமை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. ரூமை விட்டு தானே அப்படிங்கிற அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.